தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா அப்படிங்கிறது மாதிரி எல்லா பக்கமும் கேள்வி எழுந்து அதான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேங்கண்ணே. 2-3 பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கிறேங்கண்ணா. வேறங்கண்ணா? அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்த பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து வராங்க. இது அரசியல் நகர்வுகள் எப்படி சார் பார்க்கணும்? அண்ணே, நான் யாரையும் சந்திக்கல, நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பா போயிருமில்லண்ணே. நான் உங்களை தான் பார்க்குறேன். இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா, இன்னைக்கு ஃபுல்லாமே காலையிலிருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம். அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது, யாரும் என்னை சந்திக்காத பொழுது, இன்னொருத்தர் சந்திச்சாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா. அதனால் சந்திச்சவங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும், இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும். ரெண்டுலையுமே இல்லாத அண்ணாமலை கேட்டால் நான் என்ன சொல்லுவேங்கண்ணா? நான் இந்த விஷயத்தில் அப்பாவின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் சொல்லியிருக்காங்க. அப்படியாங்கண்ணா? அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? சொல்லுங்க அண்ணே. நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்புடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நான் பார்க்கல. சாரிங்கண்ணா, தெரியாதுங்கண்ணா, தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில் 50 பேர் வருவாங்க. நான் மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிருச்சா கம்மியாயிருச்சான்னு கேட்குறேன். சொல்லுங்க. மீண்டும் வந்து அண்ணா, எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன். உங்களை பார்க்கத்தான் போறேன், கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேர்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போல் தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பத்தி எப்ப உற்சாகமா அண்ணே? அண்ணே அண்ணே அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணே. தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். கேட்ட கேள்விக்கு பதில் அண்ணா. அண்ணா, இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா. அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறான், மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியிலிருந்து தொண்டனா கீழே வந்துடுறான். அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித வெறுப்பு வேறுபாடு கிடையாது. எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வேலை. ஆனா நீங்க எப்போ கூட இருப்பாங்க, நான் எங்கேயும் போயிட மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட தான் இருப்பாங்க.